நான் வருவேன். ஆமாம், அதோட தாண்டினோன்னா 10 கட்டிங் வருங்க. நெக்ஸ்ட் அந்த 10 கட்டிங்க அந்த ஸ்பெசிஃபிக் பல்கிக்கு ஈஸாப்பில் உள்ள 10 கட்டிங்கில் நேரம் வந்தீங்கன்னா போடுங்க. அதே தான் அந்த ரோட்டை பிடிச்சி நேரம் வாங்க. கொஞ்சம் பின்னாடி வையா தம்பி, தம்பி பின்னாடி வா. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் தண்ணீர் நீத்து மண்ணுயிர் காத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு. அதிகாரிகள் மீது, வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது மாட்டம் உறங்க மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை எதிர்ப்பு போராட்டத்தில் கண்ணீர் வீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம். உள்ள ஒரு உலக இங்கே நின்று எடுக்க வேண்டியது எங்கே கொடுத்து எங்கே கொண்டு போய் போட போகிறேன். இயற்கையை பாதுகாக்க தன்னுயிர் நீத்து மண்ணுயிர் பாதுகாத்த எங்கள் முத்துநகரின் தியாகிகளுக்கு இன்று நாங்கள் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2018 மே 22 ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் மரணமடைந்த நாள். இது எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கருப்பு நாளாக கருதப்படுகிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் இன்னும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடாதிருக்கிறது. என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதற்கும் அவங்க இன்னும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போனால் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த எல்லார் மேலும் வாபஸ் பெறுவோம்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு 3 விஷயத்தை சொன்னாங்க. அது வழக்கு பதிவை நாங்கள் வாபஸ் பெறுவோம், மணிமண்டபம் அமைச்சு தருவோம், நிரந்தரமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோம். இந்த 3மே இன்னும் வரைக்கும் நடக்கலை. அதற்கு தொடர்புள்ள அதிகாரிகள் மீதும் இதுவரைக்கும் காவல்துறை மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இந்த தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னென்னா, 7 வருடம் ஆகியும் இவ்வளோ ஒரு பெரிய காலதாமதம் கண்டிப்பாக கூடாத ஒரு காரியம். எங்களுக்கு சீக்கிரமாக இதற்கான தீர்வை எடுத்து தரும்படி இந்த தமிழக அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அருணா ஜெகதீசன் அவங்களும் இதற்கு ஃபுல்லாகவே விசாரணை நடத்தி இதற்கு 20 பேர் 30 பேர் கொண்ட குழு தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகும் தமிழ்நாடு அரசை ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் சந்தித்து தலைவர் அவர்கள்ட்ட பேசின பிறகும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இவ்வளோ ஒரு கால தாமதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பான முறையில் நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக காவல்துறையாக இருக்கட்டும் தமிழக அரசை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு
சரியான ஒரு பதிலையும் எங்களுக்கு தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.